பொருட்டாவே மதிக்கலன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. விஜய் எங்கேயாவது போனா பிரச்சனை பண்றீங்க. அவர் பொருட்டா மதிக்கலன்னா நீங்க பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது தானே? ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லா இடத்துலயுமே எதுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க? எது நடந்தாலுமே விஜய் காரணம். ஒரு உயிர் போச்சுன்னா விஜய் கண்ணையா அவங்க இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரியே பில்டப். ஏன்னா இப்ப யாரும் பேசல, இப்ப விஜய்க்காக பேசுறோம், அதனால வெளியில தெரியுது, அவ்வளவுதான் விஷயமே. நீங்க நினைக்கிற போல அவங்களோட அரசியல்ல செலவு பண்றதுக்காக பேரம் பேத்திய நாட்டுக்காக நாட்டுக்குள்ள ஊடுருவ இது பண்றாங்க. இவர் விஜய்ன்றவர் தன்னை வெளியே தெரிவிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும். 4 பேர் ஆண்களை பெண்களும் குழந்தைங்களை யாரா இருந்தாலும் நல்லது பண்ண என்னோட முகம் தெரியுதா, முகம் தலைமொழியில இருந்து பாதம் வரைக்கும் என்ன தெரியுதுன்னு போது நான் மக்களுக்காக மட்டுமே உழைப்பேன். ஒருத்தவங்களை வெளிப்படுத்துறாங்கன்னா அவங்க பின்தாங்கி போக மாட்டாங்க, முன்ன நின்று செயல்படுத்தி வாழ்வாங்க. உதயநிதி அவங்க குடும்பத்தோட அரசியல், தாத்தா முறை அப்பா முறை அதை வச்சு செலவு பண்ணி. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் சுத்தி ஒரு கூட்டம் நீங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முகமும் உங்களோட தோற்றமும் தெரியுன்றதுனால மக்களுக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக வரலாம். இவர் விஜய் கூட இருக்கிறவங்க அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க.